ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து 10th தமிழில் வந்து பொது தமிழில் வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டராக வந்து பார்க்க போகிறோம். இனிமேல் மொத்தம் வந்து 10th வந்து 9 இயல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு இயல்லையும் மொத்தம் 9 இயல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு பாடங்களை டெய்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி சொல்கிறது வந்து டிஎன்பிசியில் வந்து புக்கில் உள்ள கண்டென்ட் மட்டுமே தான் கொஸ்டினாக கேட்பாங்க. அவுட் ஆஃப் கொஸ்டின் வந்து 1, 2, 3 தான் வரும். நம்ம புக்கு வந்து 6th to 12th வரைக்கும் நம்ம நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து அன்னை மொழியை பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழை முன்னை முகிழ்ந்த நறுங்கனியை. இந்த பாடலை வந்து ஜஸ்ட்டு ரீடு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு 2 வரியை கொடுத்து இந்த வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. நம்ம வந்து இந்த பாடல் வரிகளை தெரிஞ்சால் மட்டும்தான் டிஎன்பிசியில் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். இது வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார். ரெண்டாவது இந்த கொஸ்டின்லேயே வந்து அந்த கீழே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கனிச்சாறு. பெருஞ்சித்திரனாருடைய நூல்களில் ஒன்று தான் இந்த கனிச்சாறுங்கிறது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம கனிச்சாறுன்னு நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பேஜில் வந்து இந்த அன்னை மொழியை இந்த பாடலுக்கான அர்த்தங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு ரீடு விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ கொஸ்டினில் வந்து இது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பழைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த வரிகளுக்குரிய சொந்தக்காரர் யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க. சச்சிதானந்தன். இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நூல்வெளியில் வந்து நம்ம பாவலர் பெருஞ்சித்திரனாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. பாவலர் பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து 20 தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றம் யாண்டும் எடுத்தளப்பட்டுள்ளன. இவருடைய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, இன்னொரு இதழ் இருக்குது தமிழ் நிலம். அது வந்து இங்கே கொடுக்கல, தெரிஞ்சுக்கங்க. இவருடைய பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம். இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நிறையா டைம். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இவருடைய நூல்கள்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே இருக்கணும். இந்த நூல்கள்லேருந்து ஏதாவது ஒரு 2 நூல்கள் கொடுத்துட்டு இந்த நூல்களை இயற்றியவர் யாருன்னு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கங்க. ரெண்டாவது இந்த இதோட நம்ம முடிச்சிடக்கூடாது. இந்த கீழே வந்து ஒரு 8 தொகை நூல்களுக்குள்ள ஒரு அடைமொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. நற்றினே நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்றும் இத்திறந்த 8 தொகை. 8 தொகை நூல்களுக்குள்ள இது பூராமே அடைமொழி. இந்த பாடத்தில் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம கடைசி வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சு படிக்கணும். இந்த பாடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கொஸ்டின் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டினாக தான் இருக்கும். பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் துரைமாணிக்கம் கேட்பாங்க. இந்த சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நான் வச்சுக்கோங்க நண்பர்களே. சரி, நம்ம அடுத்த பாடம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நன்றி. நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து ஆதரித்து பாருங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வா.